ரைஸு 1 கப் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வைங்க. கேழ்வரகு மாவு 3 கப் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கோங்க அந்த கேழ்வரகு மாவை. அதே கப் அளவில் 4 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 கப்பு தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். மாவு கட்டியாகாமல் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நான் பேலன்ஸ் இன்னொரு கப்பு தண்ணியும் ஊற்றி மாவை நல்லா கிண்டி விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா கரைச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா ஊற வச்ச உளுந்து நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் அந்த கரைச்சி வச்சுருந்த கேழ்வரகு மாவையும் அதுலேயும் கொஞ்சமாக ஊற்றி அரைக்க போகிறேன். அரைச்ச மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கோங்க. மாவை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு போட்ட பிற்பாடு நல்லா கிண்டி விடுங்க. மாவை கிண்டிய பிற்பாடு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா மறுநாள் நான் ஓப்பன் பண்ணும்போது மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மாவை. தோசைக்கல்லை சூடாக்கிட்டு அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தோசை நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்குது இந்த தோசை. இந்த தோசை கூட ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள்.